பாருங்க, இந்த வேற மட்டும் நீங்க பாக்கணும். இந்த போர்டுல எப்படி வருது மட்டும் பாருங்க. எத்தனை பற வேறுன்னு பாருங்க. பாத்தீங்களா எப்படி வேறு வருது பாருங்க. என்னென்ன சைஸ்ன்னு மட்டும் பாருங்க. இந்த அளவுக்கு இருந்து எப்படி மோட்டரா இருக்கு. மரத்தை வேற ஏதாவது பாத்தீங்களா கட்டை பாருங்க. எப்படி உள்ள மரமா வந்துக்குது பாத்தீங்களா. மரத்து வேறு பாத்தீங்களா எப்படி வந்துக்குது பாருங்க. பாருங்க பாத்தீங்களா. இதுதான் வேறுங்கிறதுங்க. இது வந்து வேறு, இது வந்து கட்டை. மரத்தினோட கட்டை பாருங்க. எப்படியே மரம் வர வேண்டியது. இந்த மாதிரி கட்டியிருந்தா எப்படி மோட்டர் இறங்கவே இறங்காது. இந்த மாதிரி இருந்தா மோட்டரை வேற பூரா கட் பண்ணி எடுத்து போட்டுதா நம்ம மோட்டர் இறக்கணும். பாத்தீங்களா பாருங்கண்ணா, இன்னைக்கு திருப்பூர்ல வேலை. உங்க வீட்டுல போர் இருந்தாலும் இந்த மாதிரி விடணும். பாருங்க, கேசிங் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க கேசிங் பாத்தீங்களா வச்சுக்கிறாங்க. கீழே போருக்கு கீழே பாத்தீங்களா, மேல வந்து இந்த டம்மி போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி போர்ல பிரச்சனை வந்துன்னா நம்ம எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு 100% இருக்குது. பாத்தீங்களா 100% நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கேசிங் வச்சு கட்டி வச்சிருந்தா. மேல பாத்தீங்களா இப்படி அவுட் இருக்குது. இப்போ இந்த போருக்கு பொறுத்த அளவுக்கு கீழே முடியுதா கூட மேலே கூட வச்சு கூட செட் பண்ணி கூட வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு இங்கே இடம் கிடக்குது. மொத்தம் மாட்டுன்னு வந்துங்க 650 அடி, குழி வந்து 900 அடிங்குது. இந்த வேறு பிரச்சனைனால மோட்டர் மேலே வரல. இப்போ வேற பூரா கட் பண்ணி எடுத்து போட்டு, இன்னும் வேறு கீழே இருக்குது அதை காட்டுறேன். இந்த வேற பூரா கட் பண்ணி எடுத்து போட்டு இப்போ மோட்டர் மேலே ரிலீஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டுக்கிறோம். கீழே கழட்ட முடியாது, பைப் கழட்ட முடியாது. அதனால வந்து மேலே கொண்டு வந்து மேலே பாருங்க ஹைட் பத்தாதனால மேலே இந்த ஓல் சுட்டுறதுனால பிரச்சனை இல்லைங்க. மேலே கழட்டி மேலே போட்டுக்கிறோம். பைப் பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க. இப்போ கீழே அந்த வேர்களெல்லாம் காட்டுறோம். இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி வச்சு கட்டி வச்சிருந்தீங்கன்னா நம்ம எடுக்க பிடிக்கல சௌரியமா இருக்குங்க. இந்த மாதிரி கட்டினா இந்த மாதிரி போருக்கு நேரம் ஓல் சுட்டு கட்டிங்க பாருங்க. பாத்தீங்களா 5 இன்ச் ஓல் சுட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி 5 இன்ச்சு நம்ம வச்சு கட்டிக்கணும். பைப் வச்சு கட்டிட்டோம்னா ஒரு டம்மி போட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு அந்த போர் ஒரு பிரச்சனைக்கும் போது டம்மி கழட்டிட்டு வேலை செய்யலாம். பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி கட்டினா போச்சா. இந்த மாதிரி கட்டினா இந்த மாதிரி கேப் விட்டு கட்டுங்க. நம்ம எடுக்கிறதா சௌரியமா இருக்குங்க. பாருங்க, நான் கீழே போய் இறங்கிட்டு இருக்கிறேன். கீழே போய் அந்த வேர்ல காட்டுறேன். அந்த இடத்துல பாருங்களேன். பாத்தீங்களா அங்கேயே முடியலனாலும் இதுல கொண்டு மேல கொண்டு வந்து அங்க செட் பண்ணி வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்குது. சரி ஆரம்பிக்கலாம். பாத்தீங்களா ஹோல்ஸ் மேல இருக்காங்க. பாத்தீங்க பாருங்க ஹோல்ஸ் மேல இருக்குது. இந்த மாதிரி ஹோல் சுட்டு நீங்க கட்டிக்கோங்க. கட்டினீங்கன்னா நாளைக்கு வேலை செய்யறதுக்கு அருமையா இருக்கு. கேரண்டி கொடுத்து மோட்டர் எடுக்கலாம். இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா பாத்தீங்களா வேறு பாத்தீங்களா அந்த வெள்ளை வேலை மாதிரி அது வேறுங்க கிடக்குது. இந்த வேர்ல வெட்டி எடுத்து போட்டு தான் மோட்டர் எடுக்கிறோம். பாத்தீங்களா பாருங்க ஒரு வேர் தான். இந்த வேறு வந்து கீழே பிடிச்சது மோட்டர் பிடிச்சதுன்னு சொல்லி நான் தூக்கி பார்த்தாங்க. பிடிச்சதுன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. யூடியூப் சேனல் பார்த்து கூப்பிட்டுருந்தாங்க. வந்து வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டு இப்போ மோட்டர் மேலே ரிலீஸ் பண்ணி எடுத்து வந்துட்டுக்கிறோம். அது மேலே ஓட சுட்டு நல்லா இடம் இஷ்டமாக வச்சுருந்தீங்கன்னா வேலை சேர்க்க நல்லா இருக்குங்க. மோட்டர் எடுத்து மேலே வச்சு போட்டு வீடியோ போடுறோம். நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து கீழே வந்து ஃபோன் நம்பர் வருங்க. நீங்கள் பார்த்து கூப்பிடுங்க. அது கேட்டால் வேலை செஞ்சு தர்றோம். வரண்ணா மோட்டர் மேலே வந்துச்சு பாருங்க. பார்த்தீங்களா தூக்கு மேல் தூக்கு மேல் அப்படியே மேலே விட்டு தூக்கு. பாத்தீங்களா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறது எப்படி மேலே வருங்க.
பூரா வேறு பூரா வேறு வேறு தானுங்க பாத்தீங்களா. பாத்தீங்களா பூரா வேறு. இது சர்வீஸ் பண்ணி இறக்கட்டும் ஜம்முன்னு. ஆமா இதுல ஊற மண் இருக்குங்க. இதுல கூட உள்ள மண் இருக்கு. இதுக்குள்ள பூரா மண் இருக்கு. இந்த காக்கா போன மண்ணு இதுக்குள்ள ஏறி நிற்கும். பேன் சீக்கிரம் போச்சுன்னா அப்புறம் பேரிங் போயிடும். பேரிங் போச்சுன்னா அப்புறம் காயில போயிடும். எல்லாமே ஒரு சர்வீஸ் பண்ணி இறக்கி விட்டீங்கன்னா ஜம்முன்னு ஓடிக்கும். இதெல்லாம் செக் பண்றதுக்கு வந்து இது இல்லைங்களா, மெக்கர் கிடையாது. மெக்கர் இருந்தாங்க எல்லா வயலும் கரண்ட் கரெக்டா வருதுங்கிறது அது அதுல இருக்கு.